ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் கிராமத்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சிடலாம். அடுத்தது இதுக்கு நான் ஒரு 400 கிராம் மீன் எடுத்திருக்கேன். இது காணாங்கத்தை மீன், மேக்ரல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மீன் குழம்புக்கு எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் எண்ணெயில் போட்டால் ஈஸியாக வதங்கும், அதுக்காக. அப்புறம் இதில் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் காரம். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ வறுத்து அரைச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் தட்டி வச்சுருக்கிற பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற மல்லி, சீரகம், மிளகு இந்த 3யும் சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். கருகாமல் பார்த்துக்கணும் இதை. இப்போ இது வறுபட்ட உடனே நம்ம இந்த சோம்பையும் வரமிளகாவையும் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம இதில் புளி ஜாஸ்தியாக சேர்த்துறதுனால அதுக்கு ஈக்குவலாக மிளகா போடணும். புளிப்பும் காரமும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மையாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இது வாய் அகலமான கடாயாக இருக்கணும். ஏன்னா நம்ம மீனை போட்டுட்டு கிளறி விட முடியாது, அப்படியே அது வேகணும். அதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த எண்ணெயில். அடுத்து இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் முழுசாக கூட போட்டு வதக்கிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இதில் 2 தக்காளி பழம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகணும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கும். இப்போ அதை எடுத்து அப்படியே கிளறி விட்டோம்னா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நான் புளி சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி, அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு தடவை கலந்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்னும் 1 கப் சேர்த்த போகிறேன். மீன் போட்டதும் அதிலிருந்தும் தண்ணி வெளிவரும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இதை மூடி வச்சுருவோம். இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா தளதளன்னு கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்மளால் இதை கிளற முடியாது குழம்ப. அதனால் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு அப்புறமா மீனை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. மீனை மெதுவாக அப்படியே இந்த குழம்புல போட்டு விடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து ஷேக் பண்ணால் போதும். கலர்னிங்கன்னா மீன் அப்படியே உடஞ்சி போயிடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் மீன் வேகிறதுக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது குழம்பு ரெடி ஆனதும் மேலாப்பில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. ஒரு 4-5 கருவேப்பிலை, இது கொத்தமல்லி தழை போட வேண்டாம், கருவேப்பிலை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சு எடுத்துருவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது ஒரு மணி நேரமாவது ஆறணும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.